வணக்கம். டாப் ஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்துல தான் பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற 8th புக்ல இருக்கிற சம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். சம்ஸ் எல்லாம் இதுக்கு நீங்க என்ன படிக்கணும்னா, நான் போர்டில் கொடுத்துருக்கிற இந்த பர்டிகுலர் விஷயத்த நல்லா தெளிவா பாஸ் பண்ணி எழுதிருங்க நோட்ல. 1 ஸ்கொயர்ல இருந்து 30 ஸ்கொயர் வரையும் படிக்கணுங்க. 1 ஸ்கொயர்ல இருந்து 30 ஸ்கொயர் வரையும் படிச்சீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சம்ம சால்வ் பண்றதுக்கு பின்னாடி வரக்கூடிய டாபிக்குக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 ஸ்கொயர் 1ல தான் முடியுது. 11 ஸ்கொயரும் 1ல தான் முடியுது. பாருங்களேன், 1 ஸ்கொயர் 1ல தான் முடியுது. 11 ஸ்கொயர் 1ல தான் முடியுது. 21 ஸ்கொயர் 1ல தான் முடியுது. அப்போ 1ஓட ஸ்கொயர் எல்லாமே 1ல தான் முடியுது. அதே மாதிரி 9 ஸ்கொயர் பாருங்களேன், 1ல தான் முடியும். 19 ஸ்கொயர் 1ல தான் முடியும். 29 ஸ்கொயர் 1ல தான் முடியும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 1ஓட ஸ்கொயரும் 9ஓட ஸ்கொயரும் எப்பயுமே எதுல தான் முடியுது அப்படின்னா 1ல தான் முடியுது. இப்போ இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 2ஓட ஸ்கொயர். 2ஓட ஸ்கொயர் பாருங்க 4. 12 ஸ்கொயர் 4ல தான் முடியுது. 22 ஸ்கொயர் 4. அப்போ எல்லா 2ஓட ஸ்கொயருமே எதுல தான் முடியுது? 4ல தான் முடியுது. அப்படியே 8 ஸ்கொயர் பாருங்க. 8 ஸ்கொயர் 4. 4 64 4ல தான் முடியுது. 18 ஸ்கொயர் 4 4ல தான் முடியுது. 28 ஸ்கொயர் 4ல தான் முடியுது. அப்போ 2 ஸ்கொயரும் சரி 4ஓட ஸ்கொயரும் சரி, இது ரெண்டுமே எதில் தான் முடியுது அப்படின்னா, சாரி 4 கிடையாது 8. இது எப்பயுமே 4ல தான் முடியுது. அடுத்தது 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பாருங்களேன் 9. 13 ஸ்கொயர் 169. 23 ஸ்கொயர் 529. இது எல்லாமே 9 9 9 தான் முடியுது. அதே மாதிரி 7 ஸ்கொயர் 9. 17 ஸ்கொயர் 289. 27 ஸ்கொயர் 729. இது எல்லாமே எதில் தான் முடியுது அப்படின்னா 9ல தான் முடியுது. அடுத்தது 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இது ரெண்டுமே 4ஓட ஸ்கொயரும் 6ல தான் முடியுது. அதே மாதிரி 6ஓட ஸ்கொயரும் 6ல தான் முடியுது. 6 ஸ்கொயர் 36. 16 ஸ்கொயர் இன்னும் 256. 26 ஸ்கொயர் 676. இது எல்லாமே எதில் தான் முடியும் அப்படின்னா 6ல தான் முடியும். இதை நான் வச்சுக்குவோம். இது தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இதை வச்சு தான் நம்ம சம்மு போட போகிறோம். அவங்க பகாக்காரணியின் பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி போட்டோம்னா லேட் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்களேன். பின்வரும் எண்களின் வர்க்கம். இந்த மாதிரி வர்க்கம்னு கேட்பாங்க. வர்க்கம்னு கேட்டாங்கன்னா இதுக்கு 3 ஸ்டெப் இருக்குங்க. இந்த சம்மை வச்சே எல்லா சம்மும் இப்படி தான் போடணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அதை எடுத்து போடுறேன். கவனிங்க. 203 வர்க்கம். வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயருங்க. இங்கிலீஷில் ஸ்கொயர், தமிழில் வர்க்கம். வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். வர்க்கம் மூலம் அப்படின்னா ரூட் எடுக்கிறது. இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். இது எப்படி சார் ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து பின்வரும் எண்களின் வர்க்கம்னு கேட்குறாங்க நார்மலாக. இது நம்ம எப்பயுமே இப்படி தான் போட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருக்கலாம் கூடாது. கடைசி நம்பரை தனியாக பிரிச்சுக்கணும். கடைசி ஒரு டிஜிட் தனியாக பிரிச்சுக்கணும். இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க, இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 1. லாஸ்ட் டிஜிட்டை செப்பரேட்டாக பிரிக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஒரு நம்பர் எழுதக்கூடாது எப்பயுமே. 9ன்னு ஒரு நம்பர் தான் வந்துச்சு, அப்படி எழுதக்கூடாது. 9 4 1ன்னு வந்துச்சுன்னா வெறும் 1 4 9ன்னு எழுதக்கூடாது. 0 போட்டு எழுதுங்க. எப்படின்னா இப்படி 0 9 3 ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்தது 20. 20 ஸ்கொயர் பண்ணா 400. 20 ஸ்கொயர் பண்ணா 400. ஏ பின்னு பிரிச்சுக்கங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எழுதிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் 2ab 2ab இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 3 60. 60 × 2 120. இதை எழுதுறதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இது ஒரு வகையான பெருக்கல் தான். பெருக்கல்ல எப்பயுமே கடைசி டிஜிட் கீழே நம்பர் எழுத மாட்டோம். ஒரு டிஜிட் தள்ளி தான் எழுதுவோம். 120 இப்படி எழுதணும். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். a ஸ்கொயர் b ஸ்கொயர் + 2ab. சார் ஃபார்முலா மாதிரி இருக்கு. அந்த ஃபார்முலா கிடையாது இது.
அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது, சரிங்களா? ஸோ அப்படியே கூட்டுங்க, அப்படியே 9 0 2 1 4. இதுதாங்க இதோட ஆன்சர். 41209. ஸோ இதை வந்து திரும்ப 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 இதை போட்டு பாருங்க. இது மாதிரி எந்த நம்பர் எடுத்து போட்டாலும் ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து அனதர் கொஸ்டின். பகா காரணிப்படுத்துதல் முறையில் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படிலாம் போட்டோம்னா லேட் ஆகிடும். அது இந்த லாங் டிவிஷன் போடுறது, பகா காரணியாக பிரித்து எழுதுறது, அதெல்லாம் சரியாக வராது. இது நம்ம எப்படி போட போகிறோம்னு பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா வர்க்கமூலம்னா இப்போ தான் சொன்னேன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் வேணாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு கற்றுக்குறோம். என்னன்னா அவங்களுக்கு ஆன்சர் தான் முக்கியம். நீங்கள் பகா காரணிப்படுத்துதல் முறையில் அப்படின்னா, இப்போ பகா காரணிப்படுத்துதல் முறையில் போட்டால் லேட் ஆகிடுங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயமே. நான் அதனால தான் ஸ்கூல் புக்கில் சம் இப்படி தான் இருக்குது, அதையே டைப் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ரீசன் என்னன்னா, நீங்கள் பகா காரணியின் பெருக்கல் முறையில் தான் போடுவேன் அப்படின்னா, இது என்ன ஸ்கூலில் போடல, நம்ம ஸ்கூலுக்காக போடுறதுக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ரூட்டு 47 61 4761, அதில் ஸ்கொயர் கேட்டப்போ ஒரே ஒரு டிஜிட் தனியாக பிரிச்சிங்களா? இது ரூட்டு கேட்கறதுனால லாஸ்ட் 2 டிஜிட் பிரிச்சுக்கோங்க. இதுக்கும் 3 ஸ்டெப்புங்க. என்னன்னு முடிஞ்சிருக்கு? 1ன்னு முடிஞ்சிருக்கு. நம்ம கணக்குப்படி மேலே பார்த்தோம் பாருங்க. 1ல் முடியுது அப்படின்னா எதோட ஸ்கொயர் 1ல் முடியும்? 1ஓட ஸ்கொயரும் 1ல் தான் முடியும். 1ஓட ஸ்கொயரும் 1ல் தான் முடியும். 9ஓட ஸ்கொயரும் 1ல் தான் முடியும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். ஸோ இங்கே 9ல் 1ன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன எழுத போகிறோமா? மேபி இதோட ஆன்சர் எண்டு வித் 1ஆ இருக்கலாம், இல்லைனா 9ஆ இருக்கலாம். 1ஓட ஸ்கொயர் எல்லாம் 1ல் தான் முடியும். 1 11 21 31 41 51 61 71 81 எதா இருந்தாலும் 1ல் தான் முடியும். 1ல் தான் முடியும். அதுவும் இல்லாமல் வேற ஏதாவது உள்ள ஒடிகிற மாதிரி இருக்குமானா அதான் 9 19 29 39 49 59 69 79 இது எல்லாமே 9ல் தான் முடியும். அது 1ல் தான் முடியும். இந்த 9ஓட எல்லா ஸ்கொயருமே 1ல் தான் முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போட்டாச்சு. இதை வச்சு அடுத்து இங்கே இருக்கிற நம்பரை பார்க்கணும். 47 47 அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். 47ங்கிற நம்பர் இது படிக்க சொல்லியிருக்கிறது அதுக்காக தான். எந்த 2 இடைப்பட்ட வர்க்கத்துக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். 47 பாருங்க, இங்கே தான் 47 வரும். 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் இடையில வந்துச்சுன்னா இதில் எது சின்னதோ அதான் எடுத்துக்கணும். எது சின்னதோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ கவனிங்க, இதில் 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. ஆனால் இங்கே 47 தான் அங்கே இருக்குது. அப்போ சின்ன இதை விட கம்மியாக வந்துச்சுன்னா சின்ன நம்பர் அந்த 6 ஸ்கொயர் 6 தான் எடுத்துக்கணுங்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துக்க போறீங்கன்னா 47ன்னு வந்திருக்கு. இது 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. அது ரெண்டுத்துக்கு இடையில தான் இந்த 47 வருதுனால 6 எடுத்துக்கங்க. அது இங்கே போட்டுக்கலாம். 61 69. ஸோ இப்போ வந்து என்ன கணக்குனே தெரியாத கணக்கு இவ்வளோ தூரம் மாற்றியாச்சு. இப்போ இதை வச்சு பாதி ஆன்சர் நெக்லெக்ட் பண்ணிடலாம். 61 69 ஏவும் டியும் போயிடுச்சு. பாதி ஆன்சர்னா 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் போயிடுச்சு. இப்போ இதுல இருந்துல இதை நான் ஆன்சர்னு பார்க்க போகிறோம். கவனிங்க. சரி, இது 3ஆவது ஸ்டெப். கடைசி என்ன நம்பர் போட்டோம்? 6. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 36ங்கிறது நார்மலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோட ஒரு 6 கூட்டிக்கங்க. 36 + 6 42. 42ங்கிற நம்பரை விட இங்கே இருக்கிற நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா இது ஆன்சர். 42 விட இங்கே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஆன்சர். நம்ம இப்போ போட்டது 6 ஸ்கொயர் + 6 42. அதை விட இது எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப பெரிய நம்பர் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எல்லா கணக்கையும் போடலாம். எல்லா கணக்குக்கும் ரூட் எடுக்க முடியாது. வர்க்கமூலம் காண்கன்னு கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம ரூட் எடுக்க முடியும். நீங்களா ஒரு நம்பர் எழுதி ரூட் எடுத்துடக்கூடாது. அப்பெல்லாம் ரூட் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின். இதுக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். கவனிங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். இங்கிலீஷ்ல ஸ்கொயர் ரூட், தமிழ்ல வர்க்கமூலம். பகா காரணிப்படுத்தாலும் நமக்கு வேண்டாம். 2.0164. அதே மாதிரி தான் ரூட்டு கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 2 தனியா பிரிங்க. 4ன்னு முடிஞ்சிருக்கு. எதோட ஸ்கொயர் 4ல் முடியும்? மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. எதோட ஸ்கொயர்லாம் 4ல் முடியும்? 2ஓட ஸ்கொயரும் 4ல் முடியும். 8ஓட ஸ்கொயரும் 4ல் முடியும். 2 12 22 32 42 52. அது மாதிரி 8 18 28 38 இது எல்லாமே 4ல் தான் முடியும். இப்போ அந்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த 4ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எதோட ஸ்கொயரு? எண்டு வித் 2ஆ இருக்கலாம், இல்லை எண்டு வித் 8ஆ இருக்கலாம். முன்னாடி இந்த புள்ளியெல்லாம் விட்டுருங்க. புள்ளியெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம். 201.
201ங்கிற நம்பர் எந்த ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு இடையில வரும்? நம்ம உபயோகிச்சோம்னா முன்னாடி 1லேருந்து 30 எழுதணும்ல, அதுதான். எந்த ரெண்டுத்துக்கு இடையில வருது? 201 14 ஸ்கொயர் 196. 14 ஸ்கொயர் 196. 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225. இது ரெண்டுத்துக்கு இடையில தான் என்ன வருது? 201 இல்லையா? ஸோ அப்போ இதில் எது இடையில வந்துச்சுன்னா எது ஸ்மாலஸ்டாக தான் எடுத்துக்கணும். 15 ஸ்கொயர் எடுத்துக்கூடாது, 14 தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த கணக்கு மறுபடியும் போயிடுவோம். அப்போ இந்த 201க்கு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14. இப்போ பாதி ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷனில் இருக்கிற பாதியை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதை ஃபைனலைஸ் பண்ணுறது தான் இப்போ முக்கியம். 14 ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ் 14 கூட்டிக்கங்க. 14 ஸ்கொயர் 196, அதோட 14 கூட்டினா 210. இங்கே 201 தான் இருக்கு. அப்போ 210 விட இது எப்படி இருக்கு? 201 சின்ன நம்பர், இதுதான் பெருசு. இதை விட இது சின்னதாக இருக்கு. சின்னதாக இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். என்னன்னா புள்ளி பார்க்கும்போது இந்த 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தாங்கன்னா ரூட்டுக்கு வெளியில 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பாங்க. ரூட்டுக்குள்ள 4 டிஜிட் இருந்தால் ரூட்டுக்கு வெளியில 2 டிஜிட். ரூட்டுக்குள்ள 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தாங்கன்னா ரூட்டுக்கு வெளியில 3 டிஜிட். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க, ரூட்டுக்குள்ள 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தா என்ன சார் பண்றது? 1 டிஜிட் தள்ளிலாம் புள்ளி வைக்க மாட்டாங்க. அப்படிலாம் புள்ளி வைக்க கூடாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கங்கள் எப்பொழுதும் இரட்டைப்படை எண்ணிக்கையில் தான் அந்த டெசிமல் பிளேசஸ் வரும். இரட்டைப்படைன்னா என்ன? 1 2 3 4, 4 டிஜிட் தள்ளி, 6 டிஜிட் தள்ளி, 2 டிஜிட் தள்ளி, இப்படிதான் புள்ளி வைப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 1 டிஜிட் தள்ளி, 3 டிஜிட் தள்ளி, 5 டிஜிட் தள்ளிலாம் புள்ளி வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் முழு வர்க்கமே கிடையாது. அதுக்கு ரூட் எடுக்கவே சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் ஆஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இது இப்போ பாருங்களேன், கொடுத்துருக்கும் போதே எப்படி கொடுத்துருக்காங்க? கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, வந்த ஆன்சர் கூட்டுங்க. ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப 50 இருந்தா 50 × 7 350. 350 பிளஸ் எங்கன்னா 1 கம்மியாக இருக்கு, அது 50ஆல பெருக்கு இருக்கும். ஒரே ஒரு 7 கம்மி பண்ணணும். அப்போ 343. 343 பிளஸ் 18 பை இந்த 49 கூட்டினா 361 பை 49. இதுக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா வர்க்கமூலம். வர்க்கமூலம்னா என்ன? ரூட்டு. பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ரூட் எடுக்கணும்னா நம்ம நார்மலாக ரூட் எடுத்துருங்க. இதுக்கு ரூட் எடுக்க சொன்னாங்கன்னா 361 41 49. 361 அப்படிங்கிறது எதோட ரூட்டு? இதோ 361 எதோடது? 361க்கு ரூட் எடுத்தால் 19 வரும். சரியா? அதுதான் இங்கே நம்ம படிக்கணும். இதை படிச்சிங்கன்னா தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு புரிய போகுது. அப்போ ரூட் எடுத்தால் இது 19, 49ங்கிறது 7, 7ஓட ஸ்கொயர் 49, ரூட் எடுத்தால் அப்போ 7. அப்போ பாருங்க, இப்போ இது என்ன எழுதலாம்னா கலப்பு பின்னமாக எழுதலாம். 19ல் எத்தனை 7 இருக்கு? 2 7 14, 2 7 14, மீதி 5/7. இதுதான் இதோட ஆன்சர். அவங்க எங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க? 2 5/7, ஆப்ஷன் டி. இதுதான் இதோட ஆன்சர். கவனிங்க, கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. 6666 இருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. வர்க்க மூலத்தையும் காண்க. ஒண்ணுமே கிடையாது. 66 66 இதோட ஏதோ ஒரு நம்பரை கழிக்கணுமா? கழிச்சா என்ன வருமா? ஒரு முழு வர்க்க எண் வருமா? அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இங்க 6600. 6600 அப்படின்னாலே 80 ஸ்கொயர் பண்ணா பக்கத்தில் இருக்கும் பாருங்க. 8 ஸ்கொயர், ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0 போடணும். 8 ஸ்கொயர் பாருங்க 64, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0 போடணும். அப்ப 64000க்கு பக்கத்துல தான் இது இருக்குது. 64000க்கு பக்கத்துல எவ்வளவு அதிகமா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 200 தான் அதிகமா இருக்கு. அப்ப 81 ஸ்கொயர் பண்ண பார்ப்போம். 81 எப்படி சார் ஸ்கொயர் பண்றது? அதுதான் கத்து கொடுத்துருக்கோம்ல. பாருங்க, 81 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணா 0 1, 8 ஸ்கொயர் பண்ணா 64. இது எதை குறிக்குது அப்படின்னா, இது ஏன்னு எடுத்துக்கங்க, இது பின்னு எடுத்துக்கங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், ரைட்டா? அடுத்தது 2ab, அதான் இங்க எழுதணும். 2ab
லாஸ்ட் டிஜிட்ல எழுதக்கூடாது, பெருக்குங்க. 8 1 8 8 2 16. லாஸ்ட் டிஜிட்ல எழுதக்கூடாது, ஏன்னா பெருக்கல் விதிப்படி கூட்டணும். பெருக்கல் விதிப்படி கூட்டணும். கூட்டினா 1 6 5 6. இதுதாங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கேட்டா 81ஓட ஸ்கொயர். இப்ப இதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் 6561. இதில் எதை கழிச்சா 6561 வரும்? 66 66 மைனஸ், அப்படியே மைனஸ் பண்றோம். 6000 6000 போயிடுச்சு. 666ல் 561 போகுது. அப்ப 164 61 போனா 105. இப்போ 105ங்கிறது இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சில தான் இருக்கு. என்ன சார் பக்கத்தில் 81 என்ன சார் அப்படின்னா 81 ஸ்கொயர் தானே இது. இதோட முழு வர்க்கத்தையும் காண்க, வர்க்க மூலத்தையும் காண்க அப்படின்னா இப்போ இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 81. அப்படி 6561க்கு ரூட் எடுத்தா என்ன வருமா? 81 தானே வரும். ரூட் ஆஃப் 6561 வர்க்க மூலம் 81. இதையும் கேட்கறான், இதையும் கேட்கறான். இதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டு போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது லாஸ்ட் சம். இதை நம்ம போடுறதுல பாருங்க, ரூட்டு 128. இதை நான் பிரிக்கிறேன். 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம் இல்லையா? 2ஆல பிரிக்கிறேன். 2 × 64. ரூட் 64 எப்படி எழுதலாம்? 8 √2. அடுத்தது ரூட்டு 98. இதையும் 2 டேபிளில் பிரிக்கிறேன். 2 × 49. 49க்கு எப்படி ரூட் எடுத்துடலாம்? 7 √2. அடுத்தது ரூட் 18. இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பிரிக்கிறோம். பகாயின்னா பிரிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதில் பகாயின் இன்வால்வ் ஆகிடுச்சு பாருங்க. இதில் இன்வால்வ் ஆகலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் தான் பெருசாக வரும், அது வேண்டாம். ஸோ 2 × 9 3 √2. இப்போ இவங்க இது என்ன பண்ண சொன்னாங்களோ அதுதான் அங்கே பண்ண போகிறோம். பாருங்களேன், ரூட் 128 அதுக்கு பதிலாக 8 √2 மைனஸ் 7 √2 ப்ளஸ் 3 √2. 8 √2 ப்ளஸ் 3 √2 11 √2 மைனஸ் 7 √2. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண பார்த்தோம்னா 4 √2ன்னு வருது. 4 √2 அப்படிங்கிறது இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள மறுபடியும் ரூட்டுக்குள்ளே 4 போச்சுன்னா 2 வாட்டி போகணும். ரூட்டுக்கு வெளியிலே எடுத்தோம்னா ரூட்டுக்குள்ளே 2 4 வந்துச்சுன்னா ஒரு 4 எழுதியிருப்போம். ரூட்டுக்குள்ளே போகிறப்ப 4 × 4 × 2 4 4s are 16 16 2s are 32. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம், இது டிவைட் பண்ணுறோம்ல, 2 டேபிளால் பிரிச்சுக்கணும். வர ஆன்சர்லாம் என்னவா இருக்குது? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. 64னா 8, 49னா 7, 9னா 3. இதை வச்சு தான் ஆன்சர் போடுறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் சம். இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ரூட் 98/162 கேன்சல் பண்ண முடிஞ்சா நாம் பிரிக்கிற மாதிரி கேன்சல் பண்ண முடியணும். 2ஆல் மல்டிப்ளை 2ஆல் பிரிச்சுக்கிட்டோம்னா 49 அந்த மாதிரிலாம் வருது. நான் எது சொன்னால் ஆன்சர் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி 2ஆல் பிரிச்சுக்கிட்டு எதை ரூட்டுக்குள்ளே வெளியில் எடுக்க முடியுமோ வெளியில் எடுத்து சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது ரூட் ஆஃப் 42.25. இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரூட் எடுக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை ரெகுலராக அந்த போய் அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். 5ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது 5ஓட மல்டிபிள்ஸ் தான் 5ல் முடியும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் பிடிச்சி 5ன்னு எழுதுவீங்க. இந்த 42 எந்த 2த்துக்கு இடையில வருது, எந்த 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு இடையில வருது, அதில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்படியே எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். பார்த்துக்கங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா ரூட்டுக்கு வெளியில் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருப்பாங்க. அப்போ அதை வச்சு இங்கே ஆன்சர் போடலாம். ஸோ கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. பின்வரும் எண்களின் எது முழு வர்க்கம்? முழு வர்க்கம் அப்படின்னு எது கேட்குறாங்க? 1025, 966, 4096, 640, 640, 966, 1025 இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். எப்படி சார் முழு வர்க்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. முழு வர்க்கமாக இருந்துச்சுன்னா 2 3 7 8 இதில் எந்த முழு வர்க்கமும் முடிவடையாது. ஆனால் இங்கே எதுவும் எழுதலை. அந்த மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிக்கிறேன். இந்த மாதிரி எந்த முழு வர்க்கமும் முடிவடையாது.
cannot end with a perfect square. cannot end with perfect square. perfect square என்ன சார்? முழு வர்க்கம். 2 3 7 8ன்னு முடிவடையாது. இங்க இல்ல, ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன கூடுதலா எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் போட்டு காமிங்க. தேங்க்யூ.